நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் ததங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது 20/2/2021 சனிக்கிழமைக்கான பஞ்சாங்கத்தையும் பலன்களையும் சொல்ல இருக்கிறோம். இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது பரிபூர்ண வாழ்த்துக்கள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்கத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்று மங்களகரமான சார்வரி வருடம் மாசி மாதம் கும்ப மாதம் தமிழ் தேதி 8ஆம் தேதி உத்தராயண காலம் சசி ருது சனிக்கிழமை ஆங்கில தேதி 20/2/2021 பட்சம் சுக்லபட்சம் வளர்பிறை திதி. இன்றைய நட்சத்திரம் காலை 6 மணி வரை மறுநாள் காலை 6 மணி வரை ரோகிணி நட்சத்திரம். இன்றைய திதி பகல் 11:56 வரை அஷ்டமி திதி, பிறகு நவமி திதி. யோகம் வைத்திருத்தி, கரணம் பவம் பாலவம் கௌலவம். சந்திராஷ்டமம் விசாக நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் துளாராசி அன்பர்களுக்கு. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய ராகு கால நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. இப்போது இன்றைய பஞ்சாங்கத்தை நாம் பார்த்தோம். இன்றைய 12 ராசிகளுக்கும் இன்றைய கிரகங்கள் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை பார்ப்போம். முதலில் மேஷம். மேஷ ராசி அதிபதி 2ஆம் இடத்துக்கு போயிருக்கிறார். குரு பார்வையில் இருக்கிறார். ராசி அதிபதி எப்பவுமே நல்ல இடத்துல போய் உட்காந்தா நல்லதே நடக்கும். குரு பார்வை இருந்தால் இன்னும் சிறப்பான ஒரு நிலை. அப்போது கௌரவம் புகழ் அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கும். செல்வம் செல்வாக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுடைய சமூகத்தில் உங்களுக்கு பேரும் புகழும் அந்தஸ்தும் உயரக்கூடிய ஒரு நிலை இந்த நாளாக அமைகிறது. பணவரவு இரட்டிப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை மேலோங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி சந்திர பகவான் 2ஆம் இடத்துல இருந்து சுயச்சாரம் பெற்றிருக்கிறார். அப்போது சுகம் உங்களுக்கு எல்லா வித சுகங்கள் கிடைக்கக்கூடிய, ஏன்னா சுகஸ்தானம் வண்டி வாகனங்கள் வீடு போன்ற அமைப்புக்கு உண்டான ஸ்தானம் 4ஆம் இடம். அது 2ல் உட்காந்துருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு பணவரவால் அந்த நிலைகள் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தினம். உங்களுக்கு உடல் ரீதியாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கிங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு அந்த அதிபதி 10ஆம் வீட்டில் இருப்பதால் மனைவியால் யோக பாக்கியங்கள் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அடுத்தது சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கும் சரி, வேலையில் இருக்கும் அன்பர்களுக்கும் சரி, இன்று அற்புதமான ஒரு நாள். அதாவது எல்லா நிலைகளிலும் உயர்வு, உத்தியோக மேன்மை, தொழில் மேன்மை கண்டிப்பாக அமையும். 12ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் உடல் ரீதியாக ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படலாம். வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள். மற்றபடி இந்த மேஷ ராசி இன்று அற்புதமான ஒரு நாள். அடுத்தது ரிஷபம்.
ரிஷப ராசியை குரு பகவான் பார்க்குறார். சந்திர மங்கள யோகம் இருக்கிறது. உங்களுக்கு தைரிய வீரியஸ்தானம் ராசியில் வந்து உட்காந்துருக்கார். இப்போ தொட்ட காரியங்கள் 100% வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சந்திர மங்கள யோகம் இருக்கிறது, குரு சந்திர யோகம் இருக்கிறது, குரு மங்கள யோகம் இருக்கிறது. 3 யோகங்கள் இன்றைக்கி உங்களுக்கு அப்ளிகபிள் இந்த கிரகத்தை வச்சு பார்க்கும்பொழுது. அப்போ இதை விட சிறப்பு வேறு என்னங்க வேணும்? உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் போய் சுக்கிர பகவான் ராசி அதிபதி உட்காண்டிருக்கார். இது இன்னும் அதை விட சிறப்பு. அதுவும் குருவோடு இணைஞ்சிருக்கிறது இன்னும் சிறப்பு. அப்போ இன்றைக்கி யோக பாக்கியங்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைகிறது. பிள்ளைகளால் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தினம். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். செவ்வாய் பகவான் 7 ராசியில் இருந்து 7ஆம் வீட்டை பார்ப்பதால் கணவன் மனைவி உறவு மேலோங்கக்கூடிய அற்புதமான ஒரு தினம். பாக்கிய நிறைவுகள் ஏற்படுகிறது. தாய்மாமனால் அனுகூலம், பிள்ளைகளால் ஆதாயம், பெண்களால் ஆதாயம் அல்லது வாழ்க்கை துணையால் மேன்மை, சொந்த தொழில் அல்லது உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு அதன் மூலமாக பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. உங்களுக்கு 11ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் கொஞ்சம் எடுத்த காரியங்களில் காலதாமதம் ஏற்படலாம். இருந்த போதிலும் உங்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். அடுத்தது மிதுனம். மிதுன ராசி அப்படின்னும் பொழுது ராசி அதிபதி உங்களுக்கு 8ஆம் வீட்டில் போய் மறைஞ்சிடுறார். இருந்தாலும் குருவோடு இணைஞ்சி இருக்கிறது மாபெரும் சிறப்பு. 2ஆம் வீட்டை பார்க்கிறார். அது தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்கிறார். ரொம்ப சிறப்பு. இது பண வருவாய் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுக்கு செல்வாக்கு பெயரக்கூடிய அதாவது உயரக்கூடிய ஒரு காலகட்டம். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமையாக இருப்பீர்கள். அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது. சுகஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது. படிக்கும் மாணவ மாணவியர்கள் ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க, எந்த குறையும் இல்லை. பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய அற்புதமான ஒரு தினம். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்குங்க. ஏன்னா 7ஆம் இடத்து அதிபதி 8ல் போய் இருந்தாலே 7க்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவதால் பண வரவு ரெட்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம். அதையும் தாண்டி இன்று சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் கொஞ்சம் கடின உழைப்பு சிந்த வேண்டும். ஏன்னா சனி பகவான் இன்றைக்கி சனிக்கிழமை சொந்த தொழில் பண்ணுறவங்க மாத்திரம் கொஞ்சம் அதிக முயற்சி செய்ய வேண்டும். மற்றபடி எந்த குறையும் இல்லை. உங்களுக்கு 12ஆம் வீட்டை குரு பார்வையிடுவதால் அற்புதமான ஒரு தினம். சுப செலவுகள் காத்திருக்கிறது. அடுத்தது கடகம். கடக ராசி அப்படின்னும்போது ராசி குரு பார்க்கிறார். ராசியை குரு பார்க்கறது மேன்மையான ஒரு நிலை. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு நிச்சயமாக இருக்குங்க. இதில் ஒன்றும் குறை ஒன்றும் இல்லை. பண வரவு ரெட்டிப்பாக இருக்கும். அரசாங்கத்தால் அனுகூலம் பெறுவீர்கள். ஆனால் இன்றைக்கி விடுமுறை தினம். தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது. வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். பிள்ளைகள் நன்றாக படித்து மேன்மை அடையக்கூடிய அற்புதமான ஒரு தினம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். இருந்தாலும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக செல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா பாக்கிய குறைவுகள் ஏற்படுகிறது. இன்று பிரயாணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடி எந்த குறையும் இல்லை. உங்கள் ராசி அதிபதி 11ஆம் இடத்தில் இருந்து குரு பார்வை பெறுவது இந்த கடக ராசிக்கு தொட்டதெல்லாம் லாபம், தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அற்புதமான ஒரு தினம். அடுத்தது சிம்மம். சிம்ம ராசியை அதிபதி சூரிய பகவான் ராசியை பார்க்குறது இது பெருமையான ஒரு, அதாவது தன்னம்பிக்கை கூடக்கூடிய ஒரு காலகட்டம். எப்போவுமே சிம்ம ராசி அன்பர்கள் ஒரு கெத்தாக இருப்பாங்க. அதுவும் அந்த ராசி அதிபதி அந்த வீட்டை பார்க்குறாருன்னு சொன்னால் அதை விட உயர்வு ஒன்றும் இல்லைங்க. அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு நிலை.
பண வரவு ரெட்டிப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யுங்க. கணவன் மனைவி உறவு நிலை மேலோங்கக்கூடிய அற்புதமான அமைப்பு. பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள். தாயாருடைய உடல்நிலை சிறப்பாக இருக்கும். எந்த குறையும் இல்லை. 4 4ஆம் வீட்டை பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கிங்க. ராசி அதிபதி 7இல் இருந்து ராசியை பார்ப்பதால் அதாவது உங்களுக்கு கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தினம். 8ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் நீங்கள் உங்கள் வெளி இடங்களில், நட்பு வட்டாரங்களில், பொது இடங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். அறிமுகம் இல்லாத நபர்களால் உங்களுக்கு ஏதாவது தொல்லைகள் ஏற்படலாம். அசிங்கம், அவமானம் ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு 10ஆம் வீட்டை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு. சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம் சிறப்பாக இருப்பதால் நீங்கள் வெளியில் பீச்சஸ், ட்ராமா, சினிமான்னு நட்பு வீடு, சொந்த பந்தங்களுடைய இல்லங்களுக்கு சென்று ஆலயங்களுக்கோ அல்லது சென்று வரலாம். அற்புதமான ஒரு தினம். அடுத்தது உங்களுக்கு கன்னி ராசி அதிபதி உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார். 5ஆம் வீட்டு அதிபதி 5இல் இருக்கிறார். குருவோடு இணைஞ்சிருக்கிறார். இதை விட வேறு என்னங்க சிறப்பு? உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி 2க்கும் 9க்கும் உடைய சுக்கிரனும் உங்களுக்கு 5இல் இருக்கிறார். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் லட்சுமி கடாட்சமான ஒரு நாள், அற்புதமான ஒரு நாள். நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியும். பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய அற்புதமான ஒரு தினம். சந்தோஷம் நிச்சயமாக உங்களுக்கு இன்றைக்கி. வெளியில் போயிட்டு வரலாம். நீங்கள் ஜாலியாக குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அனைவருமாக சென்று ஆலயங்களுக்கோ அல்லது நண்பர்களுடைய இல்லங்களுக்கோ இல்லை விருந்தினர்களாக சென்று வரலாம். நீங்கள் இன்றைக்கி அற்புதமான ஒரு தினமாக அமைகிறது. நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிக்க முடியும். எந்த குறையும் இல்லை. இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள். உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. 11 பாக்கியஸ்தானத்தில் இருந்து குரு பார்வையில் இருப்பதால் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு யோகமான ஒரு நாள். நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிக்க முடியும். உங்களால் எது இன்றைக்கி விடுமுறை தினமாக இருந்தாலும் நீங்கள் எதை எடுத்தாலும் சாதிப்பீர்கள். உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் சக்ஸஸாக மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. கன்னி ராசிக்கு இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். அடுத்தது துலா ராசிக்கு இன்று சந்திராஷ்டம தினம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் மட்டும்தான் இருக்க ஒழிய மற்றபடி கிரக நிலைகள் அருமையாக இருக்குது. உங்களுக்கு பாருங்கள், 2ஆம் வீட்டு அதிபதி பார்க்குறார். பண வரவு திருப்திகரமாக இருக்குது. உங்கள் ராசி அதிபதி 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் இருக்கிறார். உங்கள் சுகத்துக்கு பங்கமே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. தைரிய வீரியஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது. 5 புத்திர புத்திரிகள் சந்தோஷஸ்தானமும் உங்களுக்கு சிறப்பாக 11ஆம் இடத்து அதிபதி அங்கே போய் உக்காண்டிருக்கார். ரொம்ப சிறப்பு. இன்றைக்கி நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தினம். விடுமுறையை சந்தோஷமாக குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் வெளியில் சென்றோ அல்லது வீட்டில் இருந்தோ அல்லது கோயில்களுக்கு சென்றோ நீங்கள் சந்தோஷமாக கழிக்கக்கூடிய ஒரு நாள். இருந்தாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறது, எச்சரிக்கையாக இருங்கள். அடுத்தது விருச்சிகம் அப்படின்னும் பொழுது ராசி அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு ரிஷபத்தில் இருந்து 7ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்குறார். ராசி அதிபதி ராசியை பார்த்தா அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றுமே இல்லைங்க. கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்குது. இன்று விடுமுறை நாளாக இருப்பினும் 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 6ஆம் இடம் அதை விட சிறப்பாக இருக்குது. என்ன, பிள்ளைகளுக்கு உடம்பு முடியாமல் போகும். பிள்ளைகளுக்கு வண்டி வாகனங்களில் செல்லாமல் பார்த்துக்குங்க.
பிள்ளைகளை கண்காணியுங்கள். அவ்வளோதான ஒழிய மற்றபடி உங்களுக்கு நீங்கள் கணவன் மனைவி உறவு மேலோங்கும், பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள். வெளியூர் பிரயாணத்தை தள்ளி போடாதீர்கள். அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் உடனே புறப்படுங்கள். உங்களுக்கு கிரகங்கள் ஆதரவாக செயல்படுகின்றன அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 10ஆம் வீட்டு அதிபதி பார்ப்பதால் உங்களுக்கு தொழில் செய்யும் அன்பர்களுக்கு இன்று அற்புதமான ஒரு தினம், கூடுதல் லாபத்தை பெறக்கூடிய அற்புதமான ஒரு தினமாக அமைகிறது. இருந்தாலும் அயன சயன போகம் திருப்தி இல்லை. சனி பார்வை இருப்பதால் வேலைக்கு உண்ண மாட்டீர்கள், உறங்க மாட்டீர்கள், டென்ஷனாக இருப்பீங்க. குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள், அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அடுத்தது தனுசு ராசி அதிபதி உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. இந்த 2ஆம் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா குருவும் இருக்கிறார். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். வீட்டில் விருந்தினர்களுடைய வருகை இருக்கும். ஆனாலும் விருந்தினர்களுடைய டாமினேஷன் கொஞ்சம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் விட்டிங்கன்னா அவங்க உங்களையே மெஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஏன்னு சொன்னால் உங்களுக்கு சனி பகவானும் இருக்கிறார். இடர்பாடுகள் ஏற்படும். அவங்களால ஒரு மறைமுக எதிர்ப்புகள் கிளம்பி குடும்பத்தில் சண்டை சச்சரவு உண்டாக்கிட்டு போயிடுவாங்க. தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது. சிறப்பாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை மேலோங்கக்கூடிய ஒரு தினம். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு தினம். ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். ஆனால் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். தாயாருடைய உடல்நிலையை பார்த்துக்குங்க. மற்றபடி உங்களுக்கு குறை ஒன்றும் இல்லை. திருப்திகரமாக இருக்குது. இன்றைய பொழுது அற்புதமாக இயங்கி செல்லக்கூடிய ஒரு நாள். நீங்கள் சந்தோஷமாக நண்பர்களுடைய வீடு, அதாவது உறவினர்களுடைய இல்லங்கள், ஆலயங்கள் அல்லது பீச்சு, ட்ராமா, சினிமான்னு தாராளமாக நீங்கள் பொழுதை இன்பகரமாக குடும்ப உறுப்பினர்களோடு நீங்கள் பொழுதை ஜாலியாக பொழுதை போக்கலாம். அந்த அளவுக்கு இன்றைய திருப்திகரமான ஒரு நாள். அடுத்தது மகர ராசி அதிபதி உங்களுக்கு ராசியில் இருந்து குருவோடு இணைஞ்சிருக்கிறார். 7ஆம் வீட்டை பார்க்குறார். கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இருந்தால் அது விலகி போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தல், பரஸ்பரம் ஒற்றுமை இருக்கும். 7ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லுங்கள். அங்கே போய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக சென்று சம்பாதியுங்கள். உங்களுக்கு 8ஆம் வீட்டு அதிபதி 2இல் இருக்கிறார். அதனால் கொஞ்சம் சண்டை சச்சரவு வரும், பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் அனுசரித்து போங்க. மற்றபடி எந்த குறையும் இல்லை. உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தை சனி பார்க்குறதால தைரிய குறைவும் ஏற்படும். ஆனாலும் இன்றைக்கி விடுமுறை நாள், அதனால் ஒன்றும் குறை கிடையாது. சுகஸ்தானம், சந்தோஷஸ்தானம், ஆரோக்கியஸ்தானம் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எந்த குறையும் இல்லை. இன்று சந்தோஷமாக பொழுது இன்பகரமாக குடும்ப உறுப்பினர்களோடு இது பண்ணக்கூடிய நாள். ஆனால் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்களும் கொஞ்சம் ஒற்றுமையை கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா 2ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறார். யாராவது எதாவது கடுகடுன்னு சிடுன்னு பேசிட்டிங்கன்னா அது ஒன்றை விட்டு ஒன்று சண்டை உருவாக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும். இருந்தாலும் பேசுவதில் நிதானம் தேவை. பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள். இதில் குறை ஒன்றும் இல்லை. சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் இன்று கடின உழைப்பை சிந்த வேண்டி இருக்கும். ஆன்மீக சிந்தனை மேலோங்கி ஆலயங்களுக்கு சென்று வருவீர்கள். இன்று ஒரு அற்புதமான ஒரு தினம். செலவினங்கள் சுப செலவுகளே காத்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அடுத்தது கும்பராசி அதிபதி சனி பகவான் தான். அவர் 12ல் இருந்தாலும் ஆட்சி நிலையில் இருக்கிறார். 2 குடையவன் 12ல் இருக்கிறார். இன்றைக்கி சுப செலவுகள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. இருந்தாலும் 2ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் கணவன் மனைவி சண்டை சச்சரவு வரும். குடும்ப உறுப்பினர்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். நல்ல பேசுவதில் நிதானம் தேவை. அப்படின்னு கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. பண வரவு திருப்திகரமாக இருக்குது.
விருந்தினர்கள் வந்தால் கொஞ்சம் அவங்கக்கிட்டேயும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது. சுகஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு இன்றைக்கி வீடு வாசல் ஏதாவது வாங்கலாமான்னு யோசனையில் உட்கார்ந்து குடும்ப உறுப்பினர்கள் பேசுவீர்கள். அதில் சுபத்தன்மை கிடைக்கும். பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய அற்புதமான ஒரு தினம். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எதிரிகளால் தொல்லை இருக்காது, ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். அடுத்தது கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை இருக்கும். 7ஆம் இடத்ததிபதி உங்கள் ராசியிலே இருந்து 7ஆம் வீட்டை பார்ப்பதால் கணவன் மனைவி விட்டு கொடுத்து பரஸ்பர ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு தினம். நண்பர்கள் ஓடி உதவி புரிவார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். அடுத்தது 8ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் வரா கடன்கள் வசூலாகும். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு. 9ஆம் வீட்டை சனி பார்வையிடுவதால் நீங்கள் ஆலயங்களுக்கு சென்று, அதாவது வெளியில் வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள், பிரயாணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது. உங்களுக்கு 10ஆம் வீட்டில் கேது இருந்து சிறப்பாக சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு குறை ஒன்றும் இல்லை. லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு தினம். இருந்தாலும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இன்று செலவினங்கள் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது மீனம். மீன ராசி அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்டில் இருக்கிறார். இந்த 11ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்தாலே பெருத்த நன்மை கிடைக்கும். ஆனால் 4 கிரகங்கள் இருந்து அற்புதமான பலனை தர இருக்கிறார்கள். இது அற்புதம், அற்புதத்திலும் அற்புதம். பண வரவு ரெட்டிப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை இருக்கும். வீட்டில் விருந்தினருடைய வருகை இருக்கும். அதோட உங்களுக்கு தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது. அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஆதாயம். உங்களுக்கு 5 குடையவன் 3ல் உட்காந்துருக்கார். பிள்ளைகளால் உங்களுக்கு அதீத தைரியம் வந்துவிடும். ஏன்னா 5 குடையவன் 3 தைரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். அது குரு பார்வையில் குரு சந்திர யோகம் பெற்றிருக்கிறார். 4ஆம் வீட்டு அதிபதி 11ல் இருக்கிறார். அப்போ தாய் மாமனால் அனுகூலம். தாய்க்கு உடல்நிலை சிறப்பாக இருக்கும். அதோடு 5ஆம் வீட்டை குரு பார்ப்பது பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு தினம். குலதெய்வ வழிபாடு, ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். 7ஆம் இடம் குரு பார்வையிடுவதால் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் கண்டிப்பாக இருக்கும். நண்பர்கள் ஓடி உதவி புரிவார்கள். அடுத்தது உங்களுக்கு 8ஆம் வீட்டை சனி பார்ப்பது சரியல்ல. பொது இடம், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் நிலையம், நீங்கள் வேலை பார்க்குற இடம், இது மாதிரி இடங்களில் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். ஏன்னா நீங்கள் ஏதாவது கேஷுவலாக பேச போய் அது ஏதோ ஒரு பிரச்சனையில் முடியும். அதனால் கௌரவ பங்கம் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இப்போ 9ஆம் வீட்டில் கேது பகவான் இருப்பதால் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வீர்கள். திருப்பணிகள் செய்துவிட்டு திருப்தியாக வருவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் வீடு சிறப்பாக இருக்கிறது. சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிந்து கூடுதல் லாபத்தை கிடைக்க பெறுவார்கள் அப்படின்றோம். உங்களுக்கு இந்த மீனராசி அன்பர்களுக்கு தாய் மாமனால் அனுகூலம், பெண்களால் ஆதாயம், பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தினம். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு லாபம் கிடைத்து அதனால் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு தினம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அற்புதமான ஒரு தினம். நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. 12 ராசிகளுக்கும் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய எமது பரிபூர்ண வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.